Hi. Hi. Your name pa? Sivaranjani. Sivaranjaniya. Your name pa? Yadushree. Yadushree. Okay. நீங்க எந்த ஸ்கூல்ல இருந்து வரீங்க பா? திருவாச்சூர் கவர்மெண்ட் ஸ்கூல். நீங்க பா? SRMHS. Okay, fine. நீங்க ரெண்டு பேருமே இது வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டா இல்ல ரிப்பீட்டராமா? உங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். நீங்க பா ரிப்பீட்டர். Okay, fine. நீங்க ரெண்டு பேருமே செல்ஃபா படிச்சீங்களா இல்ல கோச்சிங் சென்டர்ல ஜாயின் பண்ணீங்களா? நீங்க பா கோச்சிங் சென்டர் போய் படிச்சீங்க. ஓகே. இப்போ 4 சப்ஜெக்ட்ஸ் இருந்துச்சு இல்லையா? பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பாட்டனி, ஜூவாலஜி. இந்த 4 சப்ஜெக்ட்ஸ்ல வந்து எந்த சப்ஜெக்ட் ரொம்ப ஈஸியா இருந்துச்சுன்னு ஃபீல் பண்ணீங்க? அது எந்த சப்ஜெக்ட் ரொம்ப டஃப்பா இருந்துச்சுன்னு ஃபீல் பண்ணீங்க? எனக்கு ஜுவாலஜி ஈஸியா இருந்துச்சு, பிசிக்ஸ் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. பிசிக்ஸ் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஜுவாலஜி பாட்னி ஈஸியா இருந்துச்சு, பிசிக்ஸ் தான் கொஞ்சம் கஷ்டம். கெமிஸ்ட்ரி பத்தி ரெண்டு பேருமே பேசலையே? ஓகே தான். மாடரேட்டா இருந்துச்சுங்களா? ஓகே. எவ்வளவு மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்ப்பா? எக்ஸ்பெக்டேஷன் தான் 380 பிளஸ். 380 பிளஸ். குட். நீங்கம்மா? எனக்கு தெரியல, ஆன்சர் கீ பாத்துட்டு அவரேஜா எந்த ரேஞ்ச் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு? 350 above. 350 above வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேமா, ஆல் தி பெஸ்ட்மா. Thank you. ஓகே, உங்க நேம் பா? லலிதா. லலிதாவா? லலிதா எங்க இருந்து வரீங்கம்மா? நான் கள்ளக்குறிச்சி. ஓகே, நீங்கம்மா? நான் இனியா திருவண்ணாமலை. சூப்பர். நீங்க ரெண்டு பேருமே இது ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டா இல்ல ரிப்பீட்டராப்பா? ரெண்டு பேருமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டா. எக்ஸாம் எப்படி இருந்துச்சு ஓவராலா? ஓகே. எக்ஸாம் டோட்டல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி இருந்துச்சு? நீட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஸ்ட்ரிக்ட்டா இருந்துச்சா? ஓகே. டைம் எல்லாம் சஃபிஷியன்ட்டா இருந்துச்சுங்களா? இருந்துச்சு. ஓகே, ஃபைன். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜூவாலஜி இந்த 4 சப்ஜெக்ட்ஸ்ல எது ஈஸியா ஃபீல் பண்ணீங்க, எது டஃப்பா ஃபீல் பண்ணீங்க? கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஈஸியா இருக்கு. பிசிக்ஸ் மட்டும் கொஞ்சம் தியரி வந்து. ஓகே. பிசிக்ஸ் தியரியா இருந்துச்சு, மத்தபடி வந்து கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஈஸியா இருந்துச்சு. ஓகே. எவ்வளவு மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்ப்பா? ஒரு 550 பிளஸ். 450 அதுக்கு மேல. ஓகே, 450 பிளஸ். ஓகேமா, ரைட். ஆல் தி வெரி பெஸ்ட்மா. Thank you. ஹாய்மா. ஹாய். உங்க பேர்மா? சங்கர். சங்கர் எந்த ஸ்கூல்ல இருந்து வரீங்க? மேட்டுப்பாளையமா. இது நீங்க ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டா இல்ல ரிப்பீட்டரா பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். ஓகே, ஃபைன். சோ எக்ஸாம்க்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்குலாம் சாட்டிஸ்ஃபேக்டரி லெவல்ல இருந்துச்சு. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜூவாலஜி இந்த 4 சப்ஜெக்ட்ஸ்ல வந்து எந்த சப்ஜெக்ட் ஈஸியா ஃபீல் பண்றீங்க, எந்த சப்ஜெக்ட் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னு ஃபீல் பண்றீங்க? ஜூவாலஜி ஈஸி, பாட்னி கொஞ்சம் கஷ்டம். டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டா இருந்துச்சுங்களா? அது இல்லாம இந்த டைம் வந்து இந்த 2 செக்ஷன் வச்சிருந்தாங்க இல்லையா? பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜூவாலஜில செக்ஷன் ஏ क्वेश्चंस, செக்ஷன் பி क्वेश्चंस. சோ எந்த செக்ஷன் ஈஸியா இருந்த மாதிரி இருந்துச்சு, எந்த செக்ஷன் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருந்த மாதிரி இருந்துச்சு? பி செக்ஷன் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். பி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருந்துச்சு. செக்ஷன் ஈஸியா இருந்துச்சு. ஓகே. எவ்வளவு மார்க்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா உங்களுக்கு? 400 பிளஸ். 400 பிளஸ். ஆல் தி பெஸ்ட். ஹாய் மா. நோ. உங்க நேம் மா? ரஞ்சிதா. ரஞ்சிதா எந்த ஸ்கூல்ல இருந்து? இல்ல அகாடமில இருந்து. அகாடமியா? ஓகே, ஃபைன். எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க இது ஃபர்ஸ்ட் இயரா இல்ல ரிப்பீட்டராமா? ரிப்பீட்டர். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜில எந்த சப்ஜெக்ட் ரொம்ப ஈஸியா ஃபீல் பண்ணீங்க? கெமிஸ்ட்ரி, பயோ ரெண்டுமே ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. ஓகே, ஃபைன். ஒரு சப்ஜெக்ட்ஸ்லயும் வந்து 2 செக்ஷன்ஸ் இருக்கு இல்லையாமா? செக்ஷன் ஏ, செக்ஷன் பி. இதுல எந்த செக்ஷன் ஈஸியா இருந்த மாதிரி உங்களுக்கு தோணுச்சு? செக்ஷன் ரெண்டுமே ஈஸியா தான் இருந்துச்சு. கெமிஸ்ட்ரி, பயோ ஈஸி, அப்புறம் கெமிஸ்ட்ரி செக்ஷன் பி கொஞ்சம் கஷ்டமா இருந்த மாதிரி இருந்துச்சு. எக்ஸாம் டைமிங்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு சஃபிஷியன்ட்டா இருந்துச்சா உங்களுக்கு? மத்தபடி நீட் எக்ஸாம்க்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல நீங்க சாட்டிஸ்ஃபேக்ஷனா ஃபீல் பண்றீங்களா? ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா செக் பண்ணாங்க. ஓகே. எவ்வளவு மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? 450. ஓகே, ஆல் தி பெஸ்ட். Thank you. ஹாய் மா. ஹாய். உங்க பேர் என்னமா? வசந்தி. உங்க பேர் தாரணி. எங்க இருந்து வரீங்க நீங்க? நான் தும்பல். நீங்க? தேவட்டிப்பட்டி. ஓகே. நீங்க எல்லாரும் இப்போ இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் இயர் நீட் எக்ஸாம் எழுத போறீங்க ரெண்டு பேருமேவா? ஓகே. எப்படி எக்ஸாம் படிச்சிருந்தீங்க? செல்ஃபா படிச்சீங்களா இல்ல கோச்சிங் சென்டர்? செல்ஃப் ரெண்டு பேருமே. ஓகே. எக்ஸாம் எப்படி இருந்துச்சுமா? ஓரளவுக்கு ஈஸி மாதிரி தான் இருந்துச்சு. உங்களுக்கு ஈஸி தான். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி மூணுல எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு ஈஸி? பயாலஜி தான். ஓகே. பிசிக்ஸ் எப்படி இருந்துச்சுப்பா? அது கொஞ்சம் டஃப் தான். ஓகே. ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்லயும் வந்து செக்ஷன் ஏ, செக்ஷன் பி சொல்லிட்டு 2 செக்ஷன் இருக்கு இல்லையா? இதுல வந்து எந்த செக்ஷன் வந்து உங்களுக்கு ஈஸியா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு, எந்த செக்ஷன் கொஞ்சம் டஃப்பா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு? ஏ. எனக்கு ஏ தான். ஏ வந்து ஈஸியா இருந்துச்சுங்களா? செக்ஷன் பி எப்படி இருந்துச்சு क्वेश्चंसலாம்? ஓரளவுக்கு ஈஸியாவும் இருந்துச்சு. அதுல வந்து 15 क्वेश्चनல 10 எழுதணும். நீங்கமா கொஞ்சம் டஃப்பா இருந்துச்சு. ஓகே. எவ்வளவு மார்க் வரதுக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு? எப்படி எழுதுறீங்க? ஒரு 400க்கு மேல வரும். 400. சூப்பர். குட். ஓகே மா, ஆல் தி பெஸ்ட் மா. Thank you.